Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் how to accounting for manufacturing companies அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இதே கம்பெனியில் ஃபர்ஸ்ட் கம்பெனி கிரியேட் பண்ணினோம். கம்பெனி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம நேற்றுக்கு பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டோம். F11ல் ஜிஎஸ் எனேபிள் பண்ணி ஜிஎஸ் லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இன்வென்ட்ரி குரூப் கிரியேட் பண்ணோம் வித் டாக்ஸ் கண்ட்ரோல் அண்ட் ஹெச்எஸ்என் கோடோட. யூனிட் ஆஃப் மெஷர் கிரியேட் பண்ணி இன்வென்ட்ரி ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுட்டோம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் லெட்ஜர் போட்டாச்சு. ஃபினிஷ்டு குட்ஸ் அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபினிஷ்டு குட்ஸு பெண்டிங், நாட் ஓகே, இது பெண்டிங்கில் இருக்குது. மேனுஃபேக்சரிங் ஜேவி இங்கேருந்து நம்ம வருவோம். மேனுஃபேக்சரிங் ஜேவி கிரியேட் அதர் லெட்ஜர் இது போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் வவுச்சர் டைப்பு, சேல்ஸ் வவுச்சர் டைப்பு ஆல்டர் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுட்டோம். பர்ச்சேஸ் என்ட்ரி வரைக்கும் போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபினிஷ்டு குட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஃபினிஷ்டு குட்ஸு கம்ப்யூட்டர் பேர் டெல் கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபினிஷ்டு குட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு, அதில் ஸ்டாக் ஐட்டம், ஃபினிஷ்டு குட்ஸ் கம்பெனி பேர் என்ன அப்படின்னா ஐட்டம் பேர் டெல் கம்ப்யூட்டர். டெல் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி நேம் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் டெல் கம்ப்யூட்டர், ஆல்டர் ஸ்டாக் ஐட்டம் டெல் கம்ப்யூட்டர். ஏற்கனவே நேம் இருக்குது. நேற்றுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெல் கம்ப்யூட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். பார்ட் நம்பர் 201 போட்டு அண்டர் கம்ப்யூட்டர் அப்படின்னு போட்டுருக்கோம். யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் வந்து நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுருக்கோம். யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் வந்து நம்பர்ஸ் அப்படின்னு போடுங்க. போட்டுட்டு ஆல்டர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல், பில் ஆஃப் மெட்டீரியல் பற்றி நேற்று சொன்னேன். இந்த இடத்துல ஆல்டர் பில் ஆஃப் மெட்டீரியல் இதை வந்து எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங், ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் ஒரு பேர் கொடுக்கணும்னு சொன்னேன். கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் அதில் யூனிட் ஆஃப் மேனுஃபேக்சர், ஒரு கம்ப்யூட்டர் தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும், ஒரு மானிட்டர், ஒரு மவுஸு, ஒரு கீபோர்ட், ஒரு மதர் போர்டு, ஒரு ஸ்பீக்கர், ஒன் ரேம், இந்த மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணினோம், இது ஓகே போட்டாச்சு. அப்போ கம்ப்யூட்டருக்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஜேவி கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஜேவி எதுக்காக அப்படின்னா நாம ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரா மெட்டீரியல் நம்ம ரா மெட்டீரியலாக சேல் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நாம் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அப்போ அந்த ரா மெட்டீரியலை நம்ம ஃபினிஷ்டு குட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் ஃபிசிக்கலாக நடக்க முடியாது. நீங்கள் வந்து ஸ்டோரில் ரா மெட்டீரியல் வாங்கி வச்சுருப்பீங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுற அசம்பிளி பண்ணுற ஒர்க்கு பிளேஸ் இருக்கும். அந்த ரா மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து ஃபிசிக்கலாக என்ன பண்ணுவீங்க, கம்ப்யூட்டரை அசம்பிள் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி அசம்பிள் பண்ண என்ன ஆகும், புதுசாக கம்ப்யூட்டர் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் உனக்கு ஜென்ரேட் ஆகும். கம்ப்யூட்டருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கிடைக்கும். வேற உங்கள் ரா மெட்டீரியல் என்ன ஆகும், கன்சியூம் ஆகி 0 ஆகிடும். அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் அளவு பிறக்கும். அதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஃபிசிக்கலாக பண்ணக்கூடியதுக்கு நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் ஜேவி கிரியேட் பண்ணணும். அது கிரியேட் போயிட்டு வவுச்சர் டைப், இந்த இடத்துல எம்எஃப்ஜே ஜேவி அப்படின்னு நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதையும் நேற்றுக்கு நம்ம பண்ணிட்டோம். என்ன பண்ணியிருக்கோம், கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு வவுச்சர் டைப்பில் எம்எஃப்ஜே ஜேவி இதை வந்து அண்டர் வந்து ஸ்டாக் ஜர்னல் அப்படிங்கிறது கீழே வரணும் அப்படின்னு இருக்கேன். இந்த இடத்துல மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து யூஸ் ஆஸ் ஏ மேனுஃபேக்சரிங் ஜர்னல், இது வந்து எஸ் இருக்கணும். என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று வந்து யூஸ் ஆஸ் ஏ மேனுஃபேக்சரிங் ஜேவி எஸ். ரெண்டாவது ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் எஸ். யூஸ் ஆஸ் ஏ மேனுஃபேக்சரிங் ஜேவி எஸ், ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் எஸ். இந்த ரெண்டும் எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணினதுக்கு இங்கே போய் ஸ்டாக் சம்மரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல் இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது மொத்தம் 114 ஐட்டம் இருக்குது. எல்லாத்துலேயுமே நாம் இப்போ 100 கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டாச்சு, வவுச்சர் டைப்பு கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, மேனுஃபேக்சரிங் வவுச்சர் டைப்பு கிரியேட் பண்ணியாச்சு, பர்ச்சேஸ் போட்டாச்சு. இப்போ மேனுஃபேக்சரிங் ஜேவி நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். என்றைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 1/7 பர்ச்சேஸ் பண்ணி 2/7 மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வி. மேனுஃபேக்சரிங்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Alt F7. Alt F7ல் போயிட்டு
மேனுஃபேக்சரிங் ஜேவி அப்படின்னு இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும், அக்கௌண்டிங் வவுச்சர் வி ஆல்ட் F7 போட்டிங்கன்னா மேலே மேனுஃபேக்சரிங் ஜேவின்னு இருக்கும், அந்த மேனுஃபேக்சரிங் ஜேவியை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது டேட்டு மாற்றிக்கும், F2 போட்டு டேட்டு மாற்றிக்கும். இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட் தயார் பண்ண போகிறோம், டெல்லு கம்ப்யூட்டர் தயார் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெல் கம்ப்யூட்டரை செலக்ட் பண்ணுங்கள். டெல் கம்ப்யூட்டரை செலக்ட் பண்ணாலே ஒரு கம்ப்யூட்டருக்கு என்னென்ன ஐட்டம்லாம் வேணும் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். நீங்கள் நம்பர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட் எவ்வளோன்னு போடணும். இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு தேவையானதெல்லாம் வரும். இங்கே நீங்கள் 10ன்னு போட்டிங்கன்னா 10 கம்ப்யூட்டருக்கு தேவையான 10 ப்ராசஸர் இதெல்லாம் வந்து கன்சப்ஷன் ஆச்சு அப்படின்னு வரும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், என்னென்ன டைட்டில் இருக்குது பாருங்கள். டைட்டில் வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் மெட்டீரியல், நேம் ஆஃப் த ப்ராடக்ட் டெல் கம்ப்யூட்டர். நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற நம்பர் ஆஃப் யூனிட் 100. இந்த 100ன்னு போட்டிங்கன்னா இந்த 100 கம்ப்யூட்டர் தயார் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராசஸர் இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் 100 வரும். இது வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட், இது வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று கன்சப்ஷன் அல்லது காம்போனன்ட்ஸ். காம்போனன்ட்ஸுங்கிறது என்னென்னலாம் சேர்ந்தது. கன்சப்ஷன் ஸ்வாகா, செலவாகிறது, ரைட்டா. இப்போ சில ப்ராடக்ட் நம்ம உற்பத்தி ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நாட் ஓன்லி ஃபினிஷ்டு ப்ராடக்ட், சம் கோ ப்ராடக்ட்டு, பை ப்ராடக்ட்டு, ஸ்கிராப்லாம் கூட வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு செக்கு வச்சு எண்ணெய் ஆட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. செக்கில் வந்து கடலெண்ணெய் ஆட்டுறீங்க, ஒரு 100 கிலோ போட்டு நீங்கள் கடலெண்ணெய் ஆட்டினீங்கன்னா அதுலேருந்து ஒரு 50 கிலோவுக்கு எண்ணெய் வரும், ஒரு 45 கிலோவுக்கு புண்ணாக்கு வரும், ஓகேவா. ஸோ அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோ ப்ராடக்ட் அல்லது பை ப்ராடக்ட், அவ்வளோதான். அதான் கோ ப்ராடக்ட் பை ப்ராடக்ட். ஸோ கோ ப்ராடக்ட்டுங்கிறது இதுக்கு ஈக்குவலான ப்ராடக்ட்டு, பை ப்ராடக்ட்டுங்கிறது அது அடுத்த கேட்டகரி, ஸ்கிராப்புங்கிறது கடைசி கேட்டகரி. ஸோ இங்கே என்ன ஐட்டம் அப்படின்னு போட்டு அதை என்னங்கிறது போடணும். இங்கே 100 குவான்டிட்டிக்கு 100 குவான்டிட்டி அப்படியே இருக்குது. என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுத்து அப்படியே வாங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னல் காஸ்ட், இப்போ வந்து கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டருடைய காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டே 50,435 ரூபா வரும் இப்போ இருக்கிற கண்டிஷன். இது கூட நேம் ஆஃப் ஐட்டம், கோ ப்ராடக்ட் எதுவும் கிடையாது இந்த இடத்துல, விட்டுருங்க. இப்போ அடிஷ்னல் காஸ்ட், இப்போ அடிஷ்னல் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, வேஜஸ் ஏதாவது இருக்குது. சூப்பர்வைசர் சேலரி, சூப்பர்வைசர் சேலரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வச்சுக்கோ, இந்த வேஜில் ஒரு 2% வச்சுக்கோ. சூப்பர்வைசர் சேலரி 1 லட்ச ரூபா. இந்த கம்ப்யூட்டர் தயார் பண்ணுறதுக்கு 100 கம்ப்யூட்டர் தயார் பண்ணுறதுக்கு சூப்பர்வைசர் சேலரி 1 லட்ச ரூபா. அடுத்தது வேஜஸ் ஏதாவது இருக்கா பாருங்க, இல்லை கூலி, இல்லை மேனுஃபேக்சரிங், அதர் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ். ஒரு கம்ப்யூட்டர் தயார் பண்ணுறதுக்கு 500 ரூபா வருதுன்னு வச்சுக்கோ. அப்போ 100 கம்ப்யூட்டர் தயார் பண்ணுறது எவ்வளோ வரும், 100 × 500 போட்டிங்கன்னா 50,000 ரூபா வரும், ஓகேவா. என்ன வரும், 100 × 50 போட்டிங்கன்னா 50,000. இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 51,945 ரூபா வருது. இது வந்து காஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். இதை சேவ் பண்ணிட்டு ஸ்டாக் சம்மரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஸ்டாக் சம்மரியில் முதல்ல கம்ப்யூட்டரில் இன்வெர்டு 100 நம்பர் இருக்குது, 100 கம்ப்யூட்டர் ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு. ரா மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஓப்பனிங்கில் 34 இருந்தது, அப்புறம் 80, 114 ஆச்சு. அதில் எல்லாத்தையும் 100 எடுத்தாச்சு. மிச்சம் க்ளோசிங் பேலன்ஸு 14, ஓகேவா. க்ளோசிங் பேலன்ஸு 14, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இப்போ கம்ப்யூட்டர் வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மேனுஃபேக்சரிங் ஜேவி பாஸ் பண்ணியாச்சு. அடுத்தது சேல்ஸ் என்ட்ரி போடணும். சேல்ஸ் என்ட்ரி பாருங்கள். த கம்பெனி மேட் த ஃபாலோயிங் சேல்ஸ், யாராருக்கெல்லாம் என்னென்னைக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 110 கம்ப்யூட்டர் சொல்லியிருக்கேன், மொத்தம் 110 கம்ப்யூட்டர் சொல்லியிருக்கேன். எவ்வளோ மேனுஃபேக்சரிங் 100 தான் பண்ணியிருக்கோம். 107 கம்ப்யூட்டர் இருக்குது. நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன், 100ன்னு சொல்லிட்டு. இங்கே மேனுஃபேக்சரிங் வந்து 100 கிடையாது, 110. ஸோ 110 கம்ப்யூட்டருக்கு நம்ம போடுவோம். 110 கம்ப்யூட்டருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல என்னென்ன வருது அப்படின்னா அதர் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், ஆல்ட் சியில் 500 × 110 போடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் அதே ரேட் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 110 கம்ப்யூட்டர் நம்மள்கிட்ட இருக்கானா, இருக்கு. 110 கம்ப்யூட்டர் இருக்குது. சேல்ஸ் என்ட்ரி போடுறோம். அக்கௌண்டிங் வவுச்சர் வி, சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8.
அதில் பண்ணிக்கலாம். லோக்கல் செல் செலக்ட் பண்ணுங்கள். டேட் பாருங்கள், 2ஆம் தேதி முத்து கம்ப்யூட்டருக்கு 13 கம்ப்யூட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் 1 முத்து கம்ப்யூட்டர், அவனுக்கு நம்ம சேல் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஏ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல் கம்ப்யூட்டர் முத்துக்கு எவ்வளவு பண்ணுறோம் அப்படின்னா 13 கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டரோட ரேட் எவ்வளவுன்னா 58,600. ஜிஎஸ்டியோட சேர்த்து வந்தாச்சு. இவே பில்லாம் இப்போதைக்கு வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4757 கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம போட முடியாது, அதனால் எல்லாமே 2ஆம் தேதியே போட்டுருவோம். அப்போலோ கம்ப்யூட்டருக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். கண்ட்ரோல் ஏ. இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா F12 போயிட்டு ப்ரொவைடு பையர் டீட்டெயில் நோ, ப்ரொவைடு டெஸ்பேச் டீட்டெயில் நோ கொடுத்தீங்கன்னா வந்துடும். ரைட்டா? 21 கம்ப்யூட்டர், டெல் கம்ப்யூட்டர் 21 நம்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு தெரியும். 97 நம்பர் இருக்குது. ஸோ 21 நம்பர் இவனுக்கு கொடுத்தாச்சு. இவே பில் வேண்டாம். 3வது 17 கம்ப்யூட்டர். மேலே உள்ளவங்க ரேட்டு நான் பார்க்கல, சாரி. 57,650. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து அப்போலோக்கு ரேட்டு வந்து மாறுது, ஒவ்வொருத்தருக்கும் ரேட்டு மாறுது. அப்போலோக்கு எவ்வளோன்னா 57,650 ரூபா ஒரு கம்ப்யூட்டரோட ரேட்டு. 3வது யாருக்கு? 3வது குமார் கம்ப்யூட்டர். ஒவ்வொருத்தருக்கும் ரேட்டு மாறுது, பார்த்துங்க. டெல் கம்ப்யூட்டர் எவ்வளோ நம்பர்னா 17 நம்பர். உன்னோட ரேட் எவ்வளோன்னா 59,650. இவே பில் வேண்டாம். இன்வாய்ஸ் நம்பர் 4 சுப்ரீம் கம்ப்யூட்டருக்கு அதே மாதிரி 201. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57,655. மொத்தம் 24 கம்ப்யூட்டர், 59,000 காட்டுது. திடீர்னு உங்களுக்கு ஸ்டாக் சம்மரில் யாராவது இது ரொம்ப ஜாஸ்தி மாதிரி தெரியுது, உனக்கு ரேட்டு வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து Alt S ப்ரெஸ் பண்ணுங்க. Alt S ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யாராருக்கு என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறது தெரியும். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது பார்த்து தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் 57,655. ஓகேவா? அடுத்தது 5வது பில்லு. 5வது பில் யாருன்னா குமரன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு 31/7 நம்ம பில் பண்ணுவோம். 201 மொத்தம் 35 இருக்கு. 35ல் 10 செலக்ட் பண்ணுறோம். என்ன ரேட்டு? 63,210. இந்த இடத்துல வரும்போது Alt S கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரின்னு வரும். Alt S கொடுத்தா ஸ்டாக் சம்மரி. இந்த ஸ்டாக் சம்மரியில் கடைசியாக என்ன ரேட் இருக்கோ அந்த மாதிரி இங்கே காட்டும். ஸோ யாராருக்கு என்னென்ன ரேட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். யாராருக்கு என்னென்ன ரேட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ வந்து இந்த F12 கான்ஃபிகரேஷனில் போங்க. F12 கான்ஃபிகரேஷனில் ஷோ ரிமார்க்ஸு, ஷோ ரீஆர்டர், ஷோ ஆல் குடோன் பேட்ஜு, ஷோ ஸ்டாக் ஐட்டம்ஸ் ஆஃப் த சேம் குரூப்பு, எனேபிள் சிப் வியூ எஸ். பர்ச்சேஸு லாஸ்ட் சோல்டான் குமார். கடைசியாக யாருக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் காட்டுது. கடைசியாக 5 காட்டணும். Alt Sல போனீங்கன்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு காட்டுது. F12ல கடைசியாக 5 காட்டணும்னு சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் டு ஷோ 5 நம்பர்ஸ். ஸோ கடைசியாக 5 பர்ச்சேஸ், கடைசியாக 5 சேல்ஸ் காட்டணும். இங்கே பர்ச்சேஸும் காட்ட மாட்டேங்குது, சேல்ஸும் காட்ட மாட்டேங்குது. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் காட்டுதானா 51,943 காஸ்ட் ப்ரைஸ் காட்டுது. செல்லிங் ப்ரைஸு, ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸு 57,655 காட்டுது. இங்கே F12ல நம்ம கொடுத்துட்டோம், 5 பேர் தான் கொடுத்துருக்கோம். ஷோ வெர்டிக்கல் சம்மரியில் போய் பார்க்கலாமா? அப்போ கூட காட்ட மாட்டேங்குது. இங்கே 5 பர்ச்சேஸ் காட்டணும், 5 சேல்ஸ் காட்டணும், பட் காட்ட மாட்டேங்குது. என்னங்கிறது பார்க்கலாம், செக் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு நம்ம செக் பண்ணுவோம். குமார் கம்ப்யூட்டர்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். குமார் கம்ப்யூட்டர்ஸ் பாட்டாச்சு. அடுத்தது விவேக் கம்ப்யூட்டர், அதுவும் 31/7. இன்வாய்ஸ் நம்பர் 6 விவேக் கம்ப்யூட்டர். இது எஜுகேஷன் வெர்ஷனுங்கிறதுனால அப்படி காட்டுதா என்னங்கிறது தெரியல, செக் பண்ணுவோம். 22 கம்ப்யூட்டர். என்ன ரேட்டு அப்படின்னா 56,890.
56,890. ஸோ இந்த மாதிரி போட்டு இவே பில் வேண்டாம், என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இப்பயாவது பார்க்கலாம். Alt எஸ் போட்டு ஸ்டாக் தெரியல, Alt எஸ் போட்டோன்னா இங்கே விவே கம்ப்யூட்டருக்கு நம்ம யாருக்கு சேல் பண்ணுறோன்னு காட்டுது. ஆனால் உங்களுக்கு லாஸ்ட் 5 நம்பர் காட்டணும், ஆனால் காட்ட மாட்டேங்குது. என்னங்கிறது பார்க்கலாம். கண்ட்ரோல் எப்படி சேவ் பண்ணுவோம். ஸ்டாக் சம்மரியில் போய் அது பார்க்கலாம். கேபிஆர் டாலியில் போயிட்டு டிஸ்பிளே இன்வென்ட்ரி புக்ஸு ஸ்டாக் ஐட்டம் 201 அதை பேஸ் பண்ணி அதில் பார்க்கலாம். ஸ்டாக் கொரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் ஸ்டாக் கொரி இதில் போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் கொரியில் காட்டுது யாருக்கு என்னென்ன ரேட்டு விற்றுருக்கோம் அப்படின்னு காட்டுது. நாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது யாருக்கு என்னென்ன ரேட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் காட்டும். F2 போட்டு 1/4/21 இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை, ரைட், ஓகே. ஏன் பர்ச்சேஸ் ரேட்டு காட்டல அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணல, நம்ம மேனுஃபேக்சரிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் மேட்டர் தான் காட்டும். ஸ்டாக் கொரியில் போயிட்டு சேல்ஸ் மேட்டர்ல காட்டும். இங்கே லாஸ்ட் டேட்டில் யாருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு. நான் பர்ச்சேஸ் காட்டலேன்னு நினச்சேன். பர்ச்சேஸ் ஏன் காட்டலன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணல, ரா மெட்டீரியலாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அதனால் பர்ச்சேஸ் என்ட்ரி வராது. அதுக்கு பதிலாக நமக்கு காஸ்ட் வந்திருக்கு 51,943. நம்ம காஸ்ட்டை விடவே யாருக்காவது கம்மியாக விற்றுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிங்க. காஸ்ட்டை விட நம்ம கம்மியாக இருக்காது விற்றுருக்கோமானா இல்லை. ஸோ தட் நம்ம ப்ராஃபிட்டில் தான் விற்றுருக்கோம். சார் ப்ராஃபிட்டில் தான் விற்றுருக்கோங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டாலி ஸ்டாக் சம்மரி போங்க. ஸ்டாக் சம்மரியில் F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ப்ராஃபிட்டில் தான் விற்றுருக்கோங்கிறதுக்கு கேட்வே ஆஃப் டாலியில் போயிட்டு ஸ்டாக் சம்மரி எனக்கு இப்படி வருது, உங்களுக்கு எப்படி இப்படி வருமே சார்? உங்களுக்கு எனக்கெல்லாம் இப்படி வருது, ஆனால் உங்களுக்கு மாத்திரம் இப்படி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் வியூ அப்படின்னு இருக்குல்ல, சேவ் வியூவில் இப்போ நீங்கள் பார்க்குற வியூவை நீங்கள் இந்த மாதிரி எல்லா கம்பெனிக்கும் வரணும்னு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு வெளில போய்ட்டு ஸ்டாக் சம்மரி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வரும். ஸோ நம்மள்ட்ட எல்லாமே 4 கம்ப்யூட்டர் இப்போ மிச்சம் இருக்குது. கம்ப்யூட்டரில் 3 இருக்குது, ரா மெட்டீரியல் 4 இருக்குது. இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்க வேண்டாம், ரைட். என்ன அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு. ஸோ உனக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணணும். இந்த இடத்துல ஷோ கன்சம்ஷன் அண்ட் கிராஸ் ப்ராஃபிட். ஷோ கன்சம்ஷன் அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் எஸ் கொடுத்தீங்கன்னா ஐட்டம் வைஸ் உனக்கு எவ்வளோ கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் நாம் பர்ச்சேஸ் பண்ணலை, சேல்ஸ் பண்ணியிருக்கோம். காஸ்ட்லேருந்து எடுத்துக்கோம். அது இன்வெர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லேருந்து எடுத்துக்கோம். கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11% இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 57,13,000 ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, 55 லட்சம் செல்லிங் ப்ரைஸ். ஸோ நமக்கு காஸ்ட்டை விட 11% நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு இப்படி காட்டும். அடுத்தது பாருங்க, எக்ஸல்ல அடுத்தது இது நம்ம போட்டுட்டோம். ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா ஓகேன்னு போட்டுட்டே வாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம போட்டாச்சு, ஓகே. சேல்ஸ் என்ட்ரி போட்டாச்சு. அடுத்து என்ன பாருங்க, ஆல் த ஓப்பனிங் பேலன்ஸ் வேர் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் ஆஃப்டர் 2% கேஷ் டிஸ்கவுண்ட் ஆஸ் பிலோ மென்ஷன்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருந்தும் செக் நம்பர் இருக்குது, செக் டேட் இருக்குது, பேங்க் இருக்குது. ஸோ எல்லாட்டேருந்தும் பணம் வந்தாச்சு. வந்த பணத்தை நம்ம என்ட்ரி பண்ணணும். எல்லாமே ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை 2% கொடுத்துருக்காங்க. எல்லாமே 1ஆம் தேதியே வந்த மாதிரி போட்டுருங்க. ஸோ 2/7/2024 முத்து கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கு. அக்கௌண்டிங் வவுச்சர் வி F2 போட்டு 2/7/2024. ரெசிப்டுக்கு ஷார்ட்கட்டு F6. ரெசிப்டுக்கு ஷார்ட்கட் F6 எங்கே வந்திருக்கு அப்படின்னா ஓடி அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. யார்கிட்டேருந்து பணம் வந்திருக்கு? முத்து கம்ப்யூட்டர்லேருந்து வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? முத்து கம்ப்யூட்டர். முத்து கம்ப்யூட்டர்ல ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. முத்து கம்ப்யூட்டர் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் 30 லட்சம் இருக்கு. இது அப்படியே வந்துச்சு, இது வந்தாச்சு. எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்லாம் இங்கே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா நம்ம ஆன் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ ஆன் அக்கௌண்ட்னா ஆன் அக்கௌண்ட்னு போடுங்க. இந்த இடத்துல கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இந்த அமௌண்ட் அப்படியே வந்தாச்சுன்னா வந்திருக்கானா இல்லை. இந்த இடத்துல ஆல்ட் சி போயிட்டு கேஷ் டிஸ்கவுண்ட் அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து நமக்கு 2%. இதுக்கு ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். 2% எவ்வளவு?
ஆல்ட் சி போட்டு மைனஸ் ஆல்ட் சி போட்டு இங்கே பாருங்கள், ஆல்ட் சி போட்டு முதல்ல மைனஸ் போட்டுங்க. போட்டுக்கிட்டு 30,84,480 இன்ட்டு 2ன்னு போட்டு பர்சன்டேஜ் சிம்பிளாக போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைனஸில் வந்துடும். இந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா ரவுண்ட் ஆஃப் வந்து 40 பைசா. ஸோ அவன் 30 84 கொடுக்கணும், 30 22 கொடுத்துருக்கான், 61,000 அவனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால. ஸோ இந்த இடத்துல செக்கு அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், இந்த இடத்துல அவனோட இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த நம்பரை போடுங்க. ஐஓபி செக்கு டேட்டு 2024. பேங்க் வந்து ஸ்பெசிஃபை பேங்க்கில் ஐஓபி அப்படின்னு போடுங்க. பிரான்ச்சு ஏதோ ஒரு பிரான்ச் நீங்களாவே போடுங்க. முத்து கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இன்னொன்று போடுறேன் பாருங்கள், 17 அப்போலோ கம்ப்யூட்டர்கிட்ட வந்திருக்கு. F2 போட்டு 17 பேங்க்கில் தான் பணம் வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்குன்னா அப்போலோ கம்ப்யூட்டர். அப்போலோ கம்ப்யூட்டர் எவ்வளோ பணம் தரணும் பாருங்கள். ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 28,37,000 தரணும். அங்கே வந்து ஆன் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. அதை திரும்பவும் கேஷ் டிஸ்கவுண்ட் செலக்ட் பண்ணி ஆல்ட் சி மைனஸில் போயிட்டு 28,37,722 இன்ட்டு 2% போட்டிங்கன்னா மைனஸில் வந்துடும். ரவுண்ட் ஆஃப் போகும். ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 44 பைசா போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு செக் நம்பர் தரணும். செக் நம்பர் கீழே இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் என்ட்ரி போடணும். செக் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே அவருடைய செக் நம்பர் இங்கே இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பேங்க் நேமில் பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு போட்டுக்கும். பிரான்ச் வந்து நுங்கம்பாக்கம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுவோம். இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வரைக்கும் பண்ணுங்கள் போதும். நாளைக்கு டிடிஎஸ் வச்சுக்கிட்டு டிடிஎஸ் ப்ளஸ் பிஆர்எஸ் நாளைக்கு பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு தந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுவது உங்கள் தாலி சிவவாசன். நாளை மற்றும் ஒரு சாப்டரில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி குட். பை.